1009 முறை ஒரு ரெசிபிக்காக ரிஜெக்ட் பண்ணாங்க, அதுவும் ஒரு ஃப்ரைடு சிக்கன் ரெசிபிக்காக. ஆனால் அந்த மனிதர் அந்த ரெசிபியை வச்சு வேர்ல்டோட நம்பர் 1 ஃபுட் செயினை ஸ்டார்ட் பண்ணார். யார் அவர் தெரியுமா? ஆன்சர் வேணும்னா இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் பாருங்கள். வணக்கம் தினேஷ் ஃபார் ஃபேமிலி. நான் தினேஷ். 5 ரியல் லைஃப் ஃபெயிலியர் ஸ்டோரிஸை பார்க்கலாம். இவங்க எல்லாரும் ஒரு பாயிண்டில் டோட்டலி கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. ஆனால் அந்த கொலாப்ஸ் தான் இவங்களோட பிக்கெஸ்ட் சக்ஸஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ரெடியா? லெட்ஸ் கோ. நம்ம எல்லாரும் ஃபெயிலியரை ஃபியர் பண்ணுவோம், சரிதானே? ஸ்கூல் எக்ஸாம் ஃபெயில் ஆச்சுன்னா ஃபீல் பண்ணலாம். பிஸ்னஸ் சைடை ஃப்ளாப் ஆனாலும் அந்த ஃபீலிங் தாங்க முடியாத மாதிரி இருக்கும். ஆனால் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, சக்ஸஸ் அச்சீவ் பண்ண எல்லாரும் ஒரு பாயிண்டில் கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகியிருக்காங்க. ஆனால் இது வேற ஒரு மோட்டிவேஷன் பாட் இல்லை, இது ரியல் டாக்குமெண்ட்ரி ஹிஸ்ட்ரி. நான் சொல்ல போகிற 5 பேர் இவங்களோட ஃபெயிலியர் லெவல்ஸ் நம்ம இமேஜின் பண்ணுறதுக்கு மேலே இருக்கும். ஆனால் இவங்க ஃபெயிலியரை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்த்தா மைண்ட் செட் கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகும். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட். ஒரு மனுஷன் 10,000 முறையும் ஃபெயில் ஆகி கடைசியில் வேர்ல்டோட லைட்டை கண்டுபிடிச்சார். ஸ்டோரி நம்பர் 1, தாம்சன் எடிசன். 1878 தாம்சன் எடிசன் எலக்ட்ரிக் லைட் பல்ப் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணார். ஆனால் அந்த ஃபிலமெண்ட் மெட்டீரியல் ஃபைண்ட் பண்ண அவருக்கு 10,000க்கு மேலே மெட்டீரியல் டெஸ்ட் பண்ணார். பேம்போ, காட்டன், த்ரெட், ஒரு ஃப்ரெண்டோட பியர்ட் ஹேர் வரைக்கும் பண்ணியிருக்கார். சீரியஸ்லி எல்லா அட்டம்ப்லையும் ஃபெயில் ஆச்சு. ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்டார், சார் நீங்கள் 10,000 டைம்ஸ் ஃபெயில் ஆகிட்டீங்க, எவ்வளோ ஃப்ராஸ்ட்ரேட்டிங்க ஏமாற்றமாக இருக்கும்னு கேட்டார். எடிசனோட ரிப்ளே, இதுதான் ரியல் கேம் சேஞ்சர். நான் ஃபெயில் ஆகலை, நான் 10,000 வேஸை ஃபைண்ட் பண்ணிட்டேன். எது ஒர்க் ஆகுதுன்னு அந்த மைண்ட் செட் டிஃபரன்ஸாக பாருங்கள். ஃபெயில் சொல்கிறது வேறு, லேர்னிங்ஸ் டேட்டா கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறது வேறு. 1877 ஃபைனலி கார்பனிஸ்ட் பேம்போ ஃபிலமெண்ட் ஒர்க் ஆச்சு. 1200 ஹவர்ஸ் கண்டினியூஸாக எரியும் பல்ப். இந்த ஒரு பல்ப் தான் முழு வேர்ல்டோட நைட்டை டேவாக மாச்சு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எடிசன் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஃபெயில் ஆகியிருந்தா ஓகே, இது எனக்கு இல்லைன்னு விட்டுருந்தா நம்ம எல்லாரும் இன்னும் இருட்டில் தான் இருப்போம். ஃபெயிலியர் ஒரு ஸ்டாப் சைன் இல்லை, அது ஒரு டைரக்ஷன் சைன். கமெண்ட் பண்ணுங்கள், 10,000 டைம் டைப் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ லாஸ்ட்டாக ட்ரை பண்ணீங்க, கிவ் அப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொல்லுங்கள். அதை பார்த்து நெக்ஸ்ட் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டோரி நம்பர் 2, கொலனல் சாண்டர்ஸ். நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்த அந்த மனிதர் 65 வயசில் அவருக்கு இருந்த ஒரு சிக்கன் ரெசிபி, ஒரு கார் மட்டும் $105 சோஷியல் செக்யூரிட்டி செக். பிஸ்னஸ் எல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு. அவர் ரிட்டையர்மெண்ட்டோட எட்ஜில் இருந்தார். ஆனால் அவருக்கு அவர் ரெசிபியில் நம்பிக்கை இருந்துச்சு. அடுத்தடுத்து என்ன பண்ணான்னு தெரியுமா? காரில் ஏறி ரெஸ்டாரண்ட்டாக போய் அவர் ரெசிபியை பிக் பண்ணார். ரிஜெக்ட் ஆச்சு, மீண்டும் ரிஜெக்ட் ஆச்சு. டோட்டல் கவுண்ட் 1009 ரிஜெக்ஷன். நீங்கள் இமேஜின் பண்ணுங்க, 1009 இடம் ஒரு டோரை க்ளோஸ் ஆச்சு, நோன் மட்டும்தான் கேட்டுச்சு. எந்த நார்மல் மனுஷனும் 100 ரிஜெக்ஷன்லேயே கிவ் அப் பண்ணிடுவாங்க. ஆனால் சாண்டர்ஸ் கண்டினியூ பண்ணிடாது. 1010வது ரெஸ்டாரண்ட்டில் ஃபைனலி எஸ் சொல்கிறாங்க. அதுதான் கென்டக்கி ஃப்ரைடு சிக்கன், KFCயோட ஸ்டோரி. இப்போ அந்த பிராண்ட் 145+ கண்ட்ரீஸில் இருக்குது. அந்த 1009 ஒரு டேட்டாவாக நினச்சிப்பார். ஒவ்வொரு ரிஜெக்ஷனும் அவருக்கு ஒரு பிச்சாக இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸ்டோரி நம்பர் 3, JK ரோலிங். 1990 JK ரோலிங் ஒரு சிங்கிள் மதர், டிவோர்ஸ் ஆன, அன்எம்ப்ளாய்மெண்ட், கவர்மெண்ட் பெனிஃபிட் வச்சு வாழ்க்கையை நடத்துனாங்க. அந்த டைமில் அவங்க ஒரு புக் மேன்ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க. விசட் பாய், அதாவது மந்திரவாதி பற்றின கதை. அந்த மேன்ஸ்கிரிப்ட் 12 பப்ளிஷருக்கு அனுப்புனாங்க. எல்லா பேரும் அதை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஒரு பப்ளிஷர் சில்ட்ரன்ஸ் புக் ஃபியூச்சரில் இல்லைன்னு கூட சொன்னாங்க. ஆனால் அவங்க அந்த மேன்ஸ்கிரிப்டை திரும்பவும் எடிட் பண்ணி 13வது பப்ளிஷர்கிட்ட அனுப்புனாங்க. அந்த பப்ளிஷரோட 8 years old ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சு, அப்பா
ரிசர்ட்டாக படிக்கணும்னு கேட்டான். அதுதான் பப்ளிஷர் டிசைட் பண்ணார். அந்த புக் தான் ஹாரி பாட்டர். இப்போ அந்த சீரீஸ் 600 மில்லியன்ஸ் ப்ளஸ் காப்பி சோல்ட் ஆகிருக்கு. ரோலிங் சொன்னது ஞாபகம் வச்சுக்க. ஸ்டோரி நம்பர் 4. மைக்கேல் ஜார்டன் ஹிஸ்ட்ரியிலேயே பெஸ்ட் பேஸ்கெட் பால் பிளேயர்னு எல்லா பேரும் சொல்கிறாங்க. ஆனால் ஹைஸ்கூலில் செகண்ட் இயர்லேயே அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சிட்டி பேஸ்கெட் பால் டீமில் இருந்து அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, செலக்ட் பண்ணாமல் விட்டாங்க. ஆனால் அந்த நாள் அவர் வீட்டுக்கு போய் ரூமில் முடிஞ்சு அழுதார். ஜார்டன் இதை இன்டர்வியூவில் சொன்னார். அந்த ரிஜெக்ஷனை ஃபியூலாக மாற்றினார். எவ்ரி மார்னிங் கோச் வர்றதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணுவார். ப்ரொஃபஷனல் கெரியர்லேயும் அவர் 9000 ஷாட்ஸை மிஸ் பண்ணியிருக்காரு, 300 கேம்ஸை லாஸ் பண்ணியிருக்காரு, 26 டைம்ஸ் கேம் வின்னிங் ஷாட்ஸை மிஸ் பண்ணியிருக்காரு. ஜார்டன் சொல்கிறாரு, இஃப் யூ ஃபெயில்டு ஓவர் அகெயின் இன் மை லைஃப் அண்ட் தட் இஸ் ஒய் ஐ சக்ஸஸ். இஃப் ஃபெயில்டு ஓவர் அகெயின் இன் மை லைஃப் அண்ட் தட் இஸ் ஒய் ஐ சக்ஸஸ். ஸ்டோரி நம்பர் 5. சோய்ச்சிரோ ஹோண்டா. ஒரு நேம் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறீங்க. ஹோண்டா வண்டி பிராண்ட். அவர் கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது டொயோட்டா கம்பெனியில் ஒரு இன்ஜினியரிங் ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருந்தார். ரிஜெக்ட் ஆகிட்டார். அதை விட்டு ஓன் பிஸ்டன் ரிங்ஸ் டிசைன் பண்ணி சேல் பண்ண ட்ரை பண்ணார். டொயோட்டா அந்த டிசைனை ரிஜெக்ட் பண்ணிருச்சு. அவருக்கு 2 இயர்ஸ் மேலே யூனிவர்சிட்டியில் போய் செல்ஃப் ஃபண்ட் பண்ணி ரீடிசைன் பண்ணார். செகண்ட் டைமில் ஃபைனலி கான்ட்ராக்ட் கிடச்சி. ஆனால் அதுக்கு மேலே ஒரு ட்விஸ்ட்டு. வேர்ல்டு வார் செகண்டில் அவர் ஃபேக்ட்ரியில் 2 முறை பாம் டெஸ்ட்ராய் ஆச்சு. ஒரு எர்த்குக்கால ஃபேக்ட்ரி மெட்டீரியல்ஸையும் இழந்தார். எல்லா டைம்லையும் ஹோண்டா ரீஸ்டார்ட் பண்ணார். 1947 ஹோண்டா மோட்டார் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணார். இப்போ வேர்ல்டோட லார்ஜஸ்ட் மோட்டார் சைக்கிள் மேனுஃபேக்சர். ஹோண்டா ஒரு கோட் சொல்கிறாரு, சக்ஸஸ் இஸ் 99% இஸ் ஃபெயிலியர். இப்போ இந்த 5 ஸ்டோரிஸ் காமனாக இருக்கும் 3 பேட்டர்னை பார்க்கலாம். நம்பர் 1, இவங்க எல்லாரும் ஃபெயிலியர் எண்டு இல்லைன்னு பார்க்கல, அது ஒரு டேட்டாவாக பார்த்தாங்க. நம்பர் 2, இவங்க அலோனை ஸ்ட்ரகிள் பண்ணாலும் கட் பண்ணலை. நம்பர் 3, இவங்க எல்லாரும் அந்த லோவை கண்டினியூ பண்ணணும்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டிசிஷன் எடுத்தாங்க. டேலண்ட்டும் இல்லை, லக்கும் இல்லை, அந்த ஒரு டிசிஷன் தான் டிஃபரன்ஸை க்ரியேட் பண்ணுச்சு. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இதை எப்படி அப்ளை பண்ணுறோம்னு நான் சொல்கிறேன். எக்ஸாம் ஃபெயில் ஆனாலும், இன்டர்வியூவில் ரிஜெக்ட் ஆனாலும், ப்ராஜெக்ட் ஃப்ளாப் ஆனாலும், அந்த மூமெண்ட்டில் உனக்கு 2 சாய்ஸ் தான் இருக்குது. 1, நான் யூஸ்லெஸ்ன்னு லேபிள் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணுறது. 2, ஓகே இது ஒர்க் ஆகலை, நெக்ஸ்ட் டைம் என்ன மாற்றணும்னு பார்க்குறது. எடிசன், சாண்டர்ஸ், ரோலிங், ஜார்டன், ஹோண்டா இவங்க எல்லாரும் 2வது பார்த்து தான் செலக்ட் பண்ணாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தினேஷ் பார்க் ஃபேமிலிக்கு ஜாயின் ஆகுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பர்சனல் ஃபெயிலியர் ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்கள். பெஸ்ட் கமெண்டை நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லாட்டி ஃப்யூச்சரில் நான் க்ரியேட் பண்ணி போடுறேன்.